மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பூரண குணமடைந்து தீவிரமாக அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று எனது விருப்பத்தை நான் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்தேன். அவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பூரண குணமடைந்து மிகவும் எப்பொழுதும் இருப்பதைப் போல அவர் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று நான் வணங்கும் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். கலைஞரை பொறுத்தமட்டில் எங்கள் குடும்பத்தோடு உணர்வுபூர்வமாக ஒரு உள்ளார்த்தமாக ஒரு அன்பு கொண்டவர். எனது திருமணத்தை அவர்தான் நடத்தி வைத்தார், என் மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்தார். அதனால் இன்னும் எங்கள் குடும்பத்தில் நடக்கும் திருமணங்களை நடத்தி வைக்கும் அளவிற்கு அவர் பூரண குணமடைந்து எல்லா தொண்டர்களும் போல தமிழக மக்கள் விரும்புவதைப் போல தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த உடல் நலிவு இறைவனின் அருளால் மருந்துகளுக்கு ஆட்பட்டு அது பயன் பெற்று அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் அவர் உடல்நலத்தை விசாரித்திருக்கிறார். ஆக அவர் ஒரு தமிழகத்தின் ஒரு மூத்த அரசியல்வாதி இன்னும் ஆரோக்கியமாக நெடுநாள் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். அலுவலகத்திலிருந்து விசாரித்திருக்கிறார்கள், அதற்கு பின்பு என்ன என்று சொல்லுங்கள்.